பில்வப்பட்டேன பத்தாங்கம் திருநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாய சமஸ்த தோஷக்னம் வாதாத் மகல்மஷம் அஸ்மத் குருபியோ நமக விகனத மகா குருவே நமக அனுமன் சுவாமிகள் ஆதிகளுடன். இந்த அம்பாள் நாம ஜபம் பண்ணிட்டு வரும்பொழுதும் அம்பாளை உபாசிக்கும் பொழுதும் சில செயல்களை செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாள். உதாரணம், இந்த கரும்பை அம்பாளை பூஜிக்கிறவர் கையால் உடைக்கக்கூடாது. அம்பாளை ஜபம் செய்யக்கூடியவர்கள் கரும்பை கையால் உடைக்கக்கூடாது. அதை கட்டாயம் தவிர்க்கணும்னு சொல்லுவாள். அது ஒரு சம்பிரதாயம் சாஸ்திரம்னு எடுத்துக்கலாம். அது ஒரு நியதி. இந்த மந்திர மகார்ணவம்ன்ற புத்தகம் இதை பற்றி நிறைய சொல்கிறது. நீங்கள் பழைய அரிய வகை சோடிகள்லாம் இன்றைக்கி நிறைய அழிஞ்சு போச்சு. நீங்கள் பார்வதி கூட பரமேஸ்வரனை கேட்குறா, நிறைய இலக்கண விதிகளோட அபூர்வமாக சொல்லப்பட்ட மந்திரங்களை விட்டுட்டோ அந்த மந்திரங்களை ஏன் லகுப்படுத்தி நீங்கள் கொடுக்குறீங்க, ஒரு மாந்திரிகம்ன்ற ஒரு விஷயம் ஏன் வரணும் அப்படின்னு கூட கேட்குறா. அதுக்கு பரமசிவன் எல்லாராலையும் ஒரு மகத்தான மந்திரங்களை பற்றியும் அற்புதமான மந்திரங்களை பற்றியும் கடுமையான தீட்சைகளையும் கடைப்பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். எல்லா ஜனங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய விஷயங்களை எளிமை பண்ணி கொடுக்குறோன்றான். நீங்கள் வைணவத்தில் கூட பஞ்சசம்ஸ்காரம் உண்டு. வைணவத்தில் பஞ்சசம்ஸ்காரம் உண்டு. ஆனால் இது எல்லாருக்குமே கிடைக்கிறதான்னா சந்தேகம் இல்லை. அப்படி நிறைய பேருக்கு தெரியாது. வைணவ தீட்சைன்னா என்னன்னு தெரியாமல் போயிடுது. அதாவது உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மடத்துக்கு, வைணவ மடங்களுக்கு போய் இந்த வைணவ தீட்சையை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்படி தெரிஞ்சுக்கும் போது வைணவத்தில் இருக்கக்கூடிய அந்த மகாமந்திரத்தோட சிறப்பு தெரியும். நம்ம ஒரு வைணவ மடத்துக்கோ சைவ மடத்துக்கோ போகிறோன்னா அங்கே ஏதோ போகிறோம், குங்கும பிரசாதம் கொடுக்குறா, அதை பிரசாதத்தை வாங்கிக்கிறோம், ஏதோ ஒரு நல்ல காரியம்னா சரி, இந்தளவு இருக்குமே தவிர அவள் சொல்லக்கூடிய மந்திரங்களோட மகத்துவங்களை பற்றி நம்ம விரிவாக தெரிஞ்சுக்க தவறிட்டோம். அந்த மாதிரி நீங்கள் முறையாக போய் தீட்சைகள்லாம் வாங்கினா அப்போ உங்களுக்கு இந்த மந்திரங்களோட பெருமை தெரிய வாய்ப்பு இருக்கும். நிறைய ஜனங்களுக்கு தெரியாமல் போயிடுது. இதுக்கு இன்னொன்று என்ன காரணம்னா விஞ்ஞான வளர்ச்சி, ஒரு பரபரப்பான சூழ்நிலை. இப்போ இந்த விஞ்ஞான வளர்ச்சியால் தான் நிறைய விஷயங்களை நம்ம ஒருத்தருக்கு பகிர்ந்துக்க முடியுது. ஆனால் அதே விஞ்ஞான வளர்ச்சின்றது பிரச்சனைக்கும் காரணமாகிடுது. இப்போ ஏற்படுற பல விபத்துகள் எதனால் ஏற்படுறது? வேகம் எதனால் வந்தது? முதல்ல 50 கிலோமீட்டர் வேகத்தில் போகிற கார் வந்தது. இப்போ 80 கிலோமீட்டர் ஆச்சு, 100 ஆச்சு, 200, 300 கிலோமீட்டர் வேகத்தில் கூட கார் போகிறது. அப்படி வேகமும் அதிகரிக்கிறது. விஞ்ஞானத்தோட வளர்ச்சி நம்மளோட தொடர்புகளை அதிகரிக்கிறது. அதுவே பிரச்சனைகளுக்கும் பின்னால் காரணமாக போயிடுது. இதுதான் உண்மை. அதனால் எதுக்கு இதை சொல்ல வரோன்னா, அந்த காலத்தில் நம்ம ஆச்சாரிய புருஷர்களை போய் பார்த்து தரிசனம் பண்ணி அவன் முகமாக நம்ம நிறைய மந்திரங்களை தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருந்தது. ஆனால் இப்போ நமக்கு அது ஒரு விதத்தில் குறைஞ்சி போயிட்டோன்னு தோன்றுறது. அதனால் வைணவ தீட்சை, சைவ தீட்சை இதெல்லாம் இருக்குது. சைவத்தில் போனீங்கன்னா உங்களுக்கு ஆச்சாரிய தீட்சை வரைக்கும் உண்டு. உங்களுக்கு இது நிறைய இருக்குது. ஆச்சாரிய அபிஷேகம்னு இருக்குது. சைவாவில் கேட்டால் நிறைய சொல்லுவாள் படிப்படியாக. ஆனால் அது ஆச்சாரிய அபிஷேகம்ன்ற சுவாமியை தொட்டு பூஜிக்கிற வாங்குவாள். அதனால் நயன தீட்சைன்னு இருக்குது, அஸ்த தீட்சை இருக்குது. நயன தீட்சைனா கண்ணால் பார்த்து ஆசீர்வாதம் பண்ணுறது. இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். அது இதெல்லாம் சொல்கிறேன்னா, இப்படியெல்லாம் ஒரு அற்புதங்கள் இருக்கக்கூடிய நம்ம மகாமந்திரங்களோட விரிவான விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்க தவறிட்டோம். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மந்திரம் சொன்னால் தப்பா, அந்த மந்திரம் சொன்னால் தப்பான்னு ஒரு குழப்பம். ஆனால் பெரிய மகான்கள் அருளியபடி சித்தாரி கோட்டம் கூட பார்க்காம ஜபிக்கக்கூடிய மந்திரங்கள் உலகத்தில் எவ்வளோ உண்டு. அந்த மாதிரி இருக்கும்பொழுது லகுவான மந்திரங்களை ஜபிக்கலாம். இதில் சரியா தப்பான்ற பயம் ஆராய்ச்சி வேண்டாம். திரிபுரா தேவி எல்லா செல்வங்களையும் வாரி வழங்கக்கூடியவள். பண்டாசுர வதத்தில் அற்புதமான சாதனைகள் புரிஞ்சு பண்டாசுரனை அழிச்சா, பக்தர்களுக்கெல்லாம் க்ஷேமத்தை கொடுத்தா, கிரிசக்கரத்தில் வரக்கூடியவள். இவளுக்கு நிறைய குதிரைப்படை தலைவி உண்டு. இன்னும் அதை பற்றி நிறைய விரிவாக சொல்லலாம். இந்த தேவியோட மகாமந்திரம் சம்பூர்ணமானது. ஸ்ரீவித்யா உபதேசம் பண்ணவாளுக்கு தெரியும். குரு முத்திரை போடுறவா, ஸ்ரீவித்யா உபதேசத்துலேயே குரு வணக்கம்ன்றது குரு முத்திரையே உண்டு. இந்த அம்பாளை ஜபிக்கிறது 28 எழுத்தில் சோடசின்ற ஜபத்தை பண்ணுவாள். இது ரொம்ப மிக ரகசியமானதுனால இந்த இடத்துல இதை சொல்லலைனாலும் இந்த அம்பாளுக்குரிய வேறு விசேஷமான காயத்ரியை மட்டும் சொல்கிறோம். இந்த அம்பாளை தியானிக்கலாம், பூஜிக்கலாம் வாசனை புஷ்பங்களால். நீங்கள் நினைக்கிறதுக்கு மேலே அற்புத சாதனைகளை இது கட்டாயம் கொடுக்கும். இப்போ தொலைக்காட்சியில் தெரிகிறது, எழுதிக்கோங்க. ஐம் ஹ்ரீம் திரிபுரா தேவியச்ச வித்மகே க்ளீம் காமினீஸ்வரி தீமகி தன்ன திரிபுர பிரச்சோதயாத். இந்த மந்திரத்தை தொடர்ந்து எழுதுங்க. இந்த மந்திரத்தோட பெருமை மகா தந்திரத்தில் சிறப்பாக சொல்லியிருக்கு.
பொதுவாக மகா கணபதி மந்திரமும் மகா சோடசியும் 28 எழுத்து சம்பூர்ண மந்திரங்கள் சொல்வா. இந்த மந்திரத்தை ஜபிக்கிறவாளுக்கு எல்லா சித்தியும் வரணும். ஆனால் மகா சோடசியை பற்றிலாம் பின்னால் விரிவாக பேசலாம். இப்போ இந்த மந்திரத்தை மட்டும் இப்போ எழுதின இந்த காயத்ரியை மட்டும் தொடர்ந்து 28 முறை ஜபம் பண்ணிக்கிட்டே வாங்க. பௌர்ணமி அன்னைக்கு ஆரம்பிக்கிறது விசேஷம். கட்டாயம் தொடர்ந்து ஜபம் பண்ணுங்கள். உங்களோட இஷ்ட சித்தி இஷ்டப்பட்டபடி கட்டாயம் கிடைக்கும். மங்களானி பவந்து. மீண்டும் நாளை சந்திக்கலாம்.